விஜயோடைய அரசியல் டேக் ஆஃப் ஆறுதான் நினைக்கிறீங்களா? சார் இது எதையுமே என்னால் என்னுடைய அனுபவபூர்வமாக ஒரு கூட்டத்தை கட்சியாக மாற்றி வெற்றி பெறுவதுங்கிறது முடியாத காரியம். இது வரைக்கும் யாரும் பண்ணாது. எம்ஜிஆர் பண்ணது இல்லையா? எம்ஜிஆர் பண்ணலை. நீங்கள் எம்ஜிஆர் ஒரு கூட்டமாக இல்லை. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திமுகக்குள்ளே இருந்த திமுக நம்பர் 2 அதில் 50 எம்எல்ஏ இருந்தாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திலேருந்து தேர்வான எம்எல்ஏ கிட்டத்தட்ட 50 பேர். அதுலேருந்து 4-5 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க. அது இல்லைன்னா எம்ஜிஆரால் கட்சி உருவாக்கியிருக்க. என்டிஆர் பண்ணலையா? என்டிஆருக்கு பின்னால் ஒரு சமுதாயமே இருந்தது. ஒரு பெரிய அந்த தொழிலதிபர்கள்லாம் இருந்தாங்க, பத்திரிகைகள் இருந்தது. ஈனாடு பத்திரிகை அவர் இப்போ ராமோஜிராவ் என்னென்ன பண்ணார் எனக்கு தெரியும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்படி ஜனதாதள் பிஜேபிக்கு பின்னால் நின்று ராஜீவ்காந்தியை தோற்கடித்ததோ அதை ஈனாடு பண்ணாங்க, ராமோஜிராவ் பண்ணார். வலுவான சமுதாயம். இவருக்கு மொமெண்டம் பிக் ஆகும்போது பேக்கர்ஸ் வரமாட்டாங்களா? சார் நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனால் பண்ண முடியாத காரியம். நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மயிலத்துக்கு பிரார்த்தனைக்காக போயிட்டு நாங்கள் இந்த விஜயகாந்தனுடைய ரேலி முடிஞ்சு சிட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கோம். 9 மணி நேரம் வெயிட் பண்ணோம் ஒரே இடத்துல. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கூட்டமும் அதை சார் அந்த லீகில் இல்லையா? முருகன் மாநாட்டை விட குறைச்சல். முருகன் மாநாட்டை விட குறைச்சல் சார் எப்படி சொல்லிட்டீங்க? பொறுப்பான பத்திரிக்கை எழுதியிருக்காங்க. அங்கே 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இங்கே இத்தனை பேர் இருந்தாங்க. அதை பற்றி நான் கேள்விகளில் கூட எழுதியிருக்கேன். முருகனுக்கு இருக்க ஈர்ப்பு இவருக்கு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட முருகன் மாநாட்டுக்கு இடையூறு கம்மியோ என்னவோ சேர் கூட கிடைக்கலையே சார் உங்களுக்கு? வீக் டேல கொடுத்தாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், மெயினாக என்கிட்ட அருண் ஷோரி சொல்லுவார், குரு பெரிய ஹாலில் மீட்டிங் போடாத, சின்ன ஹால் பெருசாக தெரியும், வெளியில் ஜனங்க பொங்கி வழியணும், நீ பெரிய ஹாலில் போட்டு காலியாக இருந்ததுக்காக கூட்டமே இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு. சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விசிறிகள் இருக்காங்க. அந்த விசிறிகள் ஓட்டர்களாக மாற்றுவதே கஷ்டம். அவங்கள தொண்டர்களாக மாற்றி அதை ஒரு கட்சியாக அமைத்து அதுக்கு ஒரு உருவகம் கொடுக்கறதுங்கிறது இருக்க பிரம்ம பிரயத்தனம். ஒரு அலை அடிச்சா வந்துருமே சார். சார் அந்த அலை பிஜேபிக்கு சொல்றால இவருக்கு பொருந்தாதா? இவர் ஒரு இன்னும் கூட ஒரு மேஸ் அப்பீல் கொண்ட ஒரு ஆக்டர். இதில் என்னென்னா பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆல் இண்டியாவிலேருந்து இருக்குது. தமிழகத்தில் இது வீக்காக இருக்கலாம். அதாவது அகில இந்திய அளவில் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேலேருந்து கீழே ஹைரார்க்கி இருக்கோ அது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம்.